எங்கிட்ட வரவங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணீங்கன்னா வியாதிக்காரங்க வந்து ஒரு 80% இதை குணமாக்கணும் குணமாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% எப்படி அவங்க இந்த விஷயத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேளைக்கிற பிலீவ் பண்ணுறாங்கன்னு எனக்குமே புரியல. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எப்படியாவது சரியாகணும் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்காக நான் தெரப்பி வரைக்குமே அவங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். ஜாதகத்தை தாண்டி இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ஜாதகமெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், அதன் பிறகு கடவுளுடைய அனுகிரகம் ப்ளஸ் நீங்கள் எடுக்கிற முயற்சி, அதுலேயுமே யாருக்கு சரியாகும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கும் அவங்களுக்கு தான் சரியாகும். சரி ஆகாது, இது கர்ம வினை, இவங்க இப்படி தான் இருக்கணும்னு எழுதிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தெரப்பி வரைக்குமே நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி க்யூர் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து முன்னாடி குழந்தைகிட்ட ஒரு அட்டென்ஷனே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ குழந்தைகிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. உட்காருனா எந்திரினா எந்திரிக்கிறான், இது நடக்குது, இது எங்களுக்கு போதுமானது. இன்னும் சில குழந்தைகள் வந்து அவங்கள நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே அவங்க கிட்டத்தட்ட 8 வீடு மாறிட்டாங்களாமா. அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என் குழந்தை வந்து கத்துறதே இல்லை, அமைதியாக இருக்கான், அவனோட ஆட்டிசம் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்போ நார்மலுக்கு இருக்கிறான் அப்படின்னாங்க. சில பேர் வந்து இப்போ தான் அவன் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்கான், சக குழந்தைகளோட அவன் விளையாடுறான் அப்படின்னு இருந்தாங்க.